எல்லாம் எடுத்து வச்சிட்டியாக்கா? எடுத்து வச்சிட்டேன் மகேஷ். ஏங்க தோட்டத்துல இருக்கிறப்பயே போன் வந்துருச்சுல, வரும்போதே சரவணனையும் கூட கூட்டி வந்திருக்கலாம்ல. இல்ல அது வந்து நான் அவங்கிட்ட போன் பண்ணி இப்ப அவனை வர சொல்லிருக்கேன். ஒரு ஆம்பளையே எதுவுமே யோசிச்சு பண்ண மாட்டீங்களா? இல்ல உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா அவனை கூப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன். அதான் போன்லயே விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, லேட் ஆகுதுங்க. இன்னும் அவனை ஆளை காணோம். எனக்கு எல்லாமே கேட்டுச்சு அண்ணி, என்னால முடியல அண்ணி. இவங்களை எப்படி சமாளிச்சு வெளியே போறதுனே தெரியலையே. ஸ்ருதி எங்க ஸ்ருதி, சீக்கிரம் அம்மா, நேரம் ஆகுது. வரமா, எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவர்தான். அவர் போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவன் என்ன வீடியோ கால் பண்றான்? பாரு, நாம என்ன எனக்கு பண்ண முடியும்? இருக்கிறது ஒரே சித்தப்பா. அக்கா, சித்தப்பாக்கா. இத பாரு, ஒண்ணும் பயப்படாதேன்னு சொல்றல்ல. என் சித்தப்பாக்கு ஏதாவது ஒண்ணு அழிச்சுட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சுத்தி வீட்லயா இருக்க? ஆமாண்டா. உங்க அண்ணி வந்து நிச்சயத்தை நிறுத்திடுவாங்கன்னு சொன்ன, யாரும் வரலையே. அவங்க கிளம்பதான் செஞ்சாங்க, ஆனா அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்கடா. போலீஸா? ஆமாண்டா, அது ஒரு பெரிய கதை. நீ என்ன பண்ற அத சொல்லு. நான் கோயிலுக்கு வந்துட்டேன். இங்க நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் போயிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? விஐபிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு. பாத்தியா, சக்தி என்னை விட்டு போயிருவானாடா. என் லைஃபே காலியா. இங்க உள்ள சூழ்நிலையும் உனக்கு தெரியப்படுத்திட்டேன். இனிமே உன் கையில தான் இருக்கு. நான் வைக்கிறேன். இனிமே அண்ணியாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஊருக்கு போயிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும். இப்ப என்ன பண்றது? இருக்கணும்னா இதுதான் சரியான வழி. எனக்கு இருக்கிற கடைசி சொந்தம் என் சித்தப்பா தான். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா காக்கா, நீ மொட்டை அடிச்ச அளவு குத்திக்கா. சரி மகேஷ், சித்தப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னத்த
ஐயா நிச்சய ஓலையே எழுத ஆரம்பிச்சுட்டாரு. பூங்கொடிய இன்னும் காணும். அதே உன் மாமா காவலுக்கு ஆளை போட்டாரு. அவ எப்படி வருவா? ஏதாவது ஒரு பக்கம் பிரச்சனைனா பரவாயில்ல, மொத்த பிரச்சனையும் அவளை சுத்தியே நடக்குது. அவ மட்டும் எப்படி தனியா போராடுவா? இது எல்லாத்தையும் எங்க அண்ணால பார்த்துட்டு போகணுன்னே விதி போல இருக்கு. ஐயா, நிச்சயார்த்த ஓலைய சீக்கிரமா எழுதுங்க, டைம் ஆகுதுல்ல. சரி ஐயா. உங்க பேரு சிவசாமி ஐயா, அம்மா பேரு ரஞ்சிதம், பையன் பேரு சக்தி. அப்படியே உங்க பொண்ணு வீட்லயும் பேரெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. என் பேரு ராஜமாணிக்கம். பொண்ணோட அம்மா பேரு ஆர் இந்திராணி, பொண்ணு பேரு ஆர் சோபனா. என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி படுத்து கிடக்குறா. எப்படிப்பா இப்படி ஆச்சு? டேய், எனக்கும் தெரியல. சுருதியும் எங்க கூட கிளம்புறதுக்கு தான் ரெடி ஆச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அப்பா, கிரைண்டர்ல எப்படி கை விட்டா? ஏண்டா, வேணும்னா பண்ண போகுது, தெரியாம ஏதோ நடந்துருச்சு, விடு. அம்மா, நீங்க எதுவும் திட்டினீங்களாமா? நான் என் பொண்ணு என்னப்பா சொல்ல போறேன்? அவ ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். லேசா நான் அசந்த நேரமா பார்த்து இப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் அவ கூடவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏண்டி, நீ தானே மாவரிச்சிட்டு இருந்த, பக்கத்துல நிக்காம எங்கடி போய் தொலைஞ்ச? என் பொண்ணு வந்து கைய உள்ள விடுற வரைக்கும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஸ்ருதி உள்ள வந்ததும் ஏதோ தண்ணி குடிக்க வந்தாங்கன்னு நினைச்சம்மா. வெளியில போன் சார்ஜ் போட்டிருந்தேன். போன் சத்தம் வந்ததும் வெளியில போய் பார்த்தம்மா. அவ்வளவுதான். ஸ்ருதி சத்தம் போட்டதுனாலதான் நானே ஓடி வந்தம்மா. ஆமா, எங்க பொண்ணை விட உனக்கு போன் தான் ரொம்ப முக்கியம். மாவாட்டும் போது போன் எதுக்குடி உனக்கு? ஏமா, இப்ப எதுக்கு அந்த பொண்ணை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஏதோ பாவம் தெரியாம நடந்து போச்சு. நல்ல வேளை, கை ரொம்ப அடிபடாம தப்பிச்சுச்சு. முதல்ல சுருதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்புவோம். என்னப்பா பேசுறீங்க? ஸ்ருதிக்கு இப்படி அடிபட்டு இருக்கும்போது எப்படிப்பா ஊருக்கு போக முடியும்? அப்பா, நீங்க வேணா அம்மாவையும் பெரியமாவையும் கூட்டிட்டு போங்க, நான் ஸ்ருதியை பாத்துக்கிறேன்.